வணக்கம் நண்பா. நாம பார்த்தீங்களா, உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அருமையான ஜாப் தான் கொண்டு வந்திருக்கோம். அத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நெறைய பேர் பார்க்குறீங்க, பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு மோட்டிவேஷன் குடுத்தீங்களா தான், நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்க பயனுள்ள தகவல் மட்டும் நம்மகிட்டருந்து எடுத்துக்கிறீங்க. ஆனா நமக்கு ஆதரவு குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, இந்த சிஎஸ்எல் ரெக்யர்மென்ட் 2024க்காக குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சிஎஸ்எல்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிஎஸ்எல்னா பார்த்தீங்களா, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்னு சொல்லி ஜென்ரல் கவர்மெண்டோட ஜாப் தான். இது 44 வேகன்சி குடுத்துருக்காங்க. இத பத்தி நாம என்னென்ன எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நாம பார்க்க போறோம். வாங்க இந்த ஜாப் பத்தி இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்களா, என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்களா, மெக்கானிக்கல்ல 20 போஸ்டிங் உங்களுக்காக குடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் 4 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸில் 2 போஸ்ட்டு, நாவல் ஆர்கிடெக்சரில் இதில் பார்த்தீங்களா 6 போஸ்ட் உங்களுக்காக கொடுக்குறாங்க. அதே பார்த்தீங்களா, சிவிலு, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்களா, சிவிலில் 3 வேகன்சியும், இது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 2 போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் இதில் பார்த்தீங்களா, இந்த கச்சேரி டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா, ஃபைனான்ஸு, இந்த ஃபைனான்ஸ்லேயும் 3 போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன தகுதின்னு முதல்ல எஜுகேஷன் என்ன தகுதின்னு பார்த்தீங்களா, மெக்கானிக்கல் நீங்கள் பார்த்தீங்களா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, இதெல்லாம் நாவல் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே பார்த்தீங்களா அந்தந்த இதில் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி மீன்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்கில் படித்து அதில் நீங்கள் 65% ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இதுலையுமே பார்த்தீங்களா 65% மார்க்குன்னு சொல்லிக்கிறேன். சிவில் இன்ஜினியர் அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ஐடி இதில் பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏ படிச்சிருந்தாலும் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்களா, நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஆனால் வித்து 65% ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் இதில் பார்த்தீங்களா 2 இயர்ஸ் ஆஃப் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலான டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எம்பிஏ இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டு அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா ஃபைனான்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்களா பிகாம் படிச்சிருக்கா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, காஸ்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி அதில் பிகாமில் வரும், அதை படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்களா நாம் ஏஜ் லிமிட்டு, இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான வயசு வரம்பு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 27 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 8 டைப் ஆஃப் ஜாப்புக்குமே பார்த்தீங்களா 27 இயர்ஸ், மேக்ஸிமம் 27 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதை பற்றி பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்னு பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், அதே எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்களா ஓபிசிக்கு 13 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 27 இயர்ஸ் மேலே போயிருந்தாலும் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து சேலரின்னு பார்த்தீங்களா எல்லா 8 வகையான ஜாபுக்குமே பார்த்தீங்களா 80,250 ரூபா ஸ்டார்டிங்கில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. போக போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்லேயே 80,250 ரூபா கொடுக்குற ஜாபு இது தான். ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாபில் பார்த்தீங்களா மற்ற ஜாப் எல்லாமே 20,000 15,000 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 80,250 ரூபா கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. 8 வகையான ஜாபுக்குமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்களா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிங்களா. அடுத்து செகண்ட் பேஸ் பார்த்தீங்களா குரூப் டிஸ்கஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூ, ரைட்டிங் ஸ்கில்ஸு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்களா உங்களுக்கு 80,250 ரூபா ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்க்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதர் கேட்டகரிக்கு 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பே பண்ணால் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். வேறு சலான் இந்த மாதிரி எந்த இதுவும் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் இப்போ எல்லாமே டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் ஒன்ஸ் அப்சர்வ் வெப்சைட் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு
நோட்டிஃபிகேஷனை படித்து அதில் வந்து என்னென்ன தகவலுங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்களுடைய நேமு எல்லாமே கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்களா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆன்லைனில் கொடுங்க. ஆன்லைனில் கரெக்டாக பார்த்து கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்களா, கடைசி அப்ளிகேஷன் வரும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அந்த அப்ளிகேஷன் வச்சு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்களா இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்களா ஸ்டார்டிங் டேட் 6/12/2024 இந்த தேதியில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா 6/1/2025 அடுத்த வருஷத்தில் வந்து க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்களா புது வருஷத்தில் இதுதான் மொதல் ஜாப்பு. புது வருஷத்தில் நியூ இயர் பிறந்தாவே நமக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்குன்னு சொல்லி நம்ம வந்து மொதல் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கையாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் வந்து பொறுமையாக வீடியோ வந்து முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.